ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் ரைஸ் சீரீஸ்க்கு வரவேற்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் ரைஸ் மில்லில் தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து 50% டேரிஃப் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் இந்தியாவிலேருந்து போகிற எல்லா அரிசிக்கும் 50%. இது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் டைரி இண்டஸ்ட்ரி அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரினா கார்ன், சோயா, அரிசி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஜிஎம் க்ராப்ஸ் உள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் வந்து ஜிஎம் க்ராப்ஸ் நிறையா இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, அவங்க அங்கே இருக்க அரிசி எல்லாத்துலேயும் விற்கிறது வந்து ஜிஎம்ஓ ஃப்ரீன்னு விற்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு அவங்க ஊரில் இருந்து ஜிஎம்ஓ ஃபுட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு பாதிக்கப்படுவாங்க. நம்ம ஃபார்மர்ஸ்க்கு அங்கே இருக்க பெரிய ஃபார்மர்ஸ் வந்து கொண்டு வரும்போது சின்ன சின்ன ஃபார்மர்ஸோட இது அடியாகும். அதே மாதிரி இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் அடிப்படும். அதே மாதிரி நம்மளோட கல்ச்சர், நம்ம அரிசி வந்து நம்ம ஊரில் வளைஞ்ச இது பண்ணுறது. ஸோ அங்கேருந்து வாங்கும்போது நம்ம கல்ச்சர் இதாகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதனால் அக்ரிகல்ச்சர் ஓப்பன் பண்ணாமல் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் வித் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இந்த விஷயத்தில் லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் இந்தியன் கவர்மெண்ட் கரெக்டான விஷயம் பண்ணுறாங்க. பிகாஸ் யூஎஸ் ஜஸ்ட் ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் திரும்பி வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். பார்க்கலாம். டாடா, பை.